என்னோட கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 50 வருடம் பழமையான ஒரு புத்தகம். 1976ல் இந்த புத்தகம் வெளியானது. கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி பக்கம் அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் எனக்கு எப்படி கிடச்சது அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படித்த புக்கு. நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்கள் பையன் படிக்க ஆரம்பிப்பான். அறிவை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் என்னோடய கையில் இப்போ இருக்குது. இந்த கடைசி பக்கம் அப்படின்ற இந்த கண்ணதாசனுடைய புத்தகம். இதில் எல்லா கட்டுரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை நான் உங்களுக்கு வாசித்து காட்டிடுறேன். சகிப்புத்தன்மை அப்படின்ற இந்த கட்டுரை. தற்கொலை பற்றிய செய்திகள் பத்திரிகைகள் சர்வ சாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றன. துன்பங்களை தாங்க முடியாமல் இந்த முடிவுக்கு வருகின்றவர்கள் பலர். தற்கொலை பற்றி முடிவு செய்ய எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? அந்த துணிச்சலை மூலதனமாக கொண்டு வாழ்வதற்கு ஏன் முயற்சி செய்யக்கூடாது? சகிப்புத்தன்மை என்பது எல்லோருக்கும் வந்துவிடுவதில்லை. ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே என்ற அலறல் ஒவ்வொரு உள்ளத்திலும் கேட்கிறது. சிரித்து கொண்டே அவற்றை சகித்து கொள்ளும் பழக்கம் சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை துன்பங்களையே சந்திப்பவர்கள் உண்டு. இதில் சகிப்புத்தன்மையை எப்படி வரவழைப்பது? மனம் மறத்து போய்விட வேண்டும். உணர்ச்சிகளை குன்றுவிட வேண்டும். எந்த அடியையும் தாங்கும் உள்ளத்தை பெற்றுவிட வேண்டும். நாம் விரும்பி பிறக்காதது போலவே நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல. கோடான கோடி மக்களுக்கு நடுவே இல்லை, கோடான கோடி குணங்களுக்கு நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நிறைந்ததுதான் உலகம் என்று கண்டுகொண்டு விட்டால் சகிப்புத்தன்மை தானாக வந்துவிடும். ஒன்று நடந்துதான் தீர வேண்டும் என்றால் அதிலே கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் மராட்டிய ஆசிரியன் கட்கரி. நல்லா இருக்குல்ல இந்த லைனு. ஒன்று நடந்துதான் தீரும் என்றால் அதிலே கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? எனது தாயார் மரணப்படுக்கையில் இருந்தபோது சென்னையின் மிகப்பெரிய லேடி டாக்டர் பார்த்தார். அப்போது மாலை 6 மணி. என்னை அவர் தனியாக கூப்பிட்டு இரவு 12 மணிக்கு உயிர் போய்விடும் என்றார். அப்போது என் தாயார் நன்றாக பேசி கொண்டிருந்தார்கள். 6 மணி நேரம் நான் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது என் நிலை எப்படி இருந்திருக்கும்? நடந்தே தீரப்போகிற ஒன்றுக்காக நாம் ஏன் அழ வேண்டும்? ஏமாற்றம், தோல்வி, நடுக்கம், எரிச்சலூட்டும் சூழ்நிலை, இரக்கமற்ற மனிதர்கள், இவற்றுக்கு நடுவே ஒரு மனிதன் வாழ முயற்சி செய்கிறான். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். வாழ்ந்து விடுவோம் என்று துணிகிறான். அவனுக்கு சகிப்புத்தன்மை வந்து விடுகிறது. பிறக்கும் போது வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கமில்லை. பிறந்த பிற்பாடு அமைகின்ற சூழ்நிலை ஒவ்வொரு நோக்கத்தையும் தோற்றுவிக்கிறது. இதற்கு முக்கிய தேவை சகிப்புத்தன்மை. இப்பொழுதெல்லாம் சகிப்புத்தன்மையை வரவழைப்பதற்கு மாத்திரைகளே விட்டன. ஸோ 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே சகிப்புத்தன்மைக்கெல்லாம் டேப்லெட் வந்திருக்குன்னா பார்த்துங்களேன். நிரந்தரமானது துன்பம், வந்து போவது இன்பம். அவ்வளோதான், ஒரே லைனில் முடிச்சிட்டார் வாழ்க்கை. நிரந்தரமானது துன்பம், வந்து போவது இன்பம். இந்த லைனை நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, வால்பேப்பர் அந்த மாதிரி. இதுதான் வாழ்க்கை என தெளிவாக கண்டுகொள்ள வேண்டும். தைரியத்திலும் நம்பிக்கையிலும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எனக்கு ஏற்பட்ட சித்திரவதைகள் கொஞ்சமில்லை. இரக்க குணத்தாலேயே அழிந்தவன் நான். சகித்து கொள்ள பழகினேன், இன்னும் பழகி கொண்டுதான் இருக்கிறேன். அழுவதால் பிரச்சனை தீரும் என்றால் நான் அழத் தயார். ஆனால் ஆறுதலுக்காக பல நேரங்களில் அழுவதுண்டு. முடிவில் ஒரு நம்பிக்கையை வரவழைத்துக் கொள்வேன். இவ்வளவு பெரிய தத்துவங்களை பேசுகிறவனும் நம்பிக்கையையும் அவநம்பிக்கையும் மாறி மாறி வருகின்றன. சகிப்புத்தன்மையின் மூலம் அனுபவங்கள் சேகரிக்கப்படுகின்றன. அளவு கடந்து துன்பங்களை அனுபவித்தவன் தன் வாழ்க்கை வரலாற்றை உள்ளது உள்ளபடி எழுதினால் உலகமே பயங்கரமாக காட்சியளிக்கும். மேற்கிளையிலே நாகம், கீழே வேங்கை, நடுக்கிளையை பிடித்து தொங்கியிருப்பது தான் வாழ்க்கை. அதாவது மேலே பாம்பு இருக்குது, கீழே வேங்கைனா ஒரு நரி, அந்த மாதிரி. ஸோ நடுவில் நீ கைப்பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. எந்த பக்கம் போனாலும் உனக்கு பிரச்சனை இருக்க தான் போகுது. ஓகேவா? கை வலிக்கும், சகித்து கொள்ளுங்கள். நேரம் ஆக ஆக வேங்கை விடைபெற்று கொள்ளும். சகிப்புத்தன்மையின் இறுதி மகிழ்ச்சிகரமான வெற்றியாக இருக்கும். கட்காரியின் பொன்மொழியை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒன்று நடந்துதான் தீரும் என்றால் அதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த மொத்த கட்டுரையும் பார்க்கும்போது நடக்கிறது நடக்கட்டும், நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் போட்டு ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஓன் டைம் தான் வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் வில் ஹேப்பன்ஸ். அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். அண்டு எல்லாத்துக்கும் ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படுத்திக்கணும். அண்டு அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்றத அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதாவது எது எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி போன்றேன். நடக்கிறது தானே போகுது. உன் கண்ட்ரோலை மீறி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் மாற்ற முடியாது இல்லையா? ஸோ நடக்கிறது நடக்கட்டும், நீ மாறிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கட்டுரையில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.